ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 சைட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு சைட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ 3 சைடு வேணும்னா 3 சாலிட் டியூப் எடுத்துட்டு 3க்கும் முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு நம்பர் பீட் எடுக்கணும். அப்படியே வரிசையா ஃபர்ஸ்ட் கோத்துட்டே வரேன் பாருங்க. ஒரு சாலிட் டியூப், பெரிய சாலிட் டியூப்ல இது பண்ணோம்னா ரொம்ப பெருசா தெரியும், அதனால குட்டி சாலிட் டியூப் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இங்க பாருங்க, இப்ப எடுத்திருக்கமா, எடுத்துட்டு நான் என்ன பண்ணணும், இப்படி திரும்ப நான் இதுக்குள்ளேயே உள்ள விடணும். ஓகேவா? உள்ள விடணும் அப்படிங்கும்போது ஆல்ரெடி எனக்கு இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு திரும்பவும் அகைன் என்ன பண்ணணும், நான் இதை உள்ள விடணும். ஓகேவா? எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கிடைச்சிருச்சா? ஓகேவா? இப்ப இங்க ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வருதுல்ல, இப்ப நான் ஏன் இங்க ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கேன்னா, அடுத்து இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணணும்னா நமக்கு தேவை. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் நிக்கிற மாதிரி அங்கங்க கொடுக்க போறேன்னா, இங்க ஆல்ரெடி நீங்க பீடு இருக்கும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண இடத்துல. இந்த பீடு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு 3D லுக்ல சாலிட் டியூப் வச்சு நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா, இந்த பீடு வந்து அடுத்து 4 பெட்டல், இது ஒரு பெட்டல்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே பக்கத்துல 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 4 பெட்டல் இருக்க மாதிரி ரெடி பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த பீடு ஓகே. இல்ல அப்படின்னா சிங்கிள் பீடோட விட்டுருங்க.